அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி கோர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் என்ன, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்ளை பண்ணுறதை மட்டும் தானே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்தியன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் இந்த காலம்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இல்லையே ஃபாரின் என்ஆர்ஐ இருந்தால் இந்த பாக்ஸுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்தியன் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன வரும், உங்களுடைய ஃபோட்டோ சைஸு, உங்களுடைய சிக்னேச்சர் மெஷர்மெண்ட் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு சொல்லிட்டு கொடுங்க. இதில் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நியூ ரிஜிஸ்டர்னா நியூ ரிஜிஸ்டரில் கிளிக் பண்ணிடுங்க. நியூ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட்னா உங்களுடைய நேம் கொடுங்க, உங்களுடைய இனிஷியல் கொடுங்க, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. முக்கியமாக உங்களுடைய மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய இதை கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் பர்சனல் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட் என்னவோ நேட்டிவ் ஸ்டேட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ கம்யூனிட்டி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு உங்களுடைய ஃபைலில் எங்கே இருக்க ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ 80 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபார்மேட் ஜேபிஇஜி அண்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே போல் தான் சிக்னேச்சரும் மேக்ஸிமம் 80 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒன்லி ஜேபிஇஜி அண்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதை அப்லோட் பண்ணிட்ட உடனே நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாலே இது சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண பிறகு உங்களுடைய கோர்சஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பிஜி டிப்ளமோவா சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு அட்மிஷனா என்னன்னு சொல்லிட்டு இதில் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ செலக்ட் த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எம்ஏவா எம்எஸ்சியா உங்களுக்கு இந்த காலம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆப்ஷன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். எம்எஸ்சியா, எம் லைப்ரரியா, எம்காமா, எம்டெக்கா, எம்எடா, எல்எல்எம்மா, பிஜி டிப்ளமோவா சர்டிஃபிகேட்டா, எம்எஸ்டபிள்யூவா, இஎம்பிஏவா, எதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அதில் செலக்டிய பிரான்ச் என்ன இருக்கோ அந்த பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணுன்றது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ரொசீடியூர்னு கொடுத்தோடனே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணிங்க. தமிழில் டைப் பண்ணதுனா பக்கத்தில் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், ஆனுவல் இன்கம், உங்களுடைய பேரண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் விஷுவலாக, ஹியரிங்காக, ஆர்த்தோபெடிக்காக அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் போடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா மேலே சின்னதாக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிங்கனாலே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும்.
அட்ரஸ் வந்து பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஆர் யூ ஏ பர்சன் ஆஃப் வின்னர் ஆஃப் கேம்ஸ் அட் த இன்டர்நேஷ்னல் லெவல் ஆர் மெம்பர் ஆஃப் நேஷ்னல் டீம் எதனா இருந்திருக்கீங்களா, எதனா கேமில் இருந்திருக்கீங்களோ, இல்லை ஏதோ யூனிவர்சிட்டி லெவலில் டோர்னமெண்ட் ஏதாச்சும் போயிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் இதில் ஏதாச்சும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஏஆர்சி கண்ட்ரியாக இருந்தால் அதர் தென் இந்தியாவை, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மைக்ரேண்ட்டாக இருந்தால் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைபெட்டன் ரெஃப்யூஜி இருந்தால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஸ்கூல் ஆஃப் அண்ட் காலேஜஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 3 years பண்ணீங்களா, அந்த உங்களுடைய பேட்டர்ன் கேட்டிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் உங்களது என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜியில் என்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ அதை கொடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த் வந்து நீங்கள் மந்த் அண்ட் இயர் பாஸ் ஆனீங்க அதை வந்து கொடுங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் செமஸ்டரா இல்லை ப்ரீ ஃபைனல் செமஸ்டரா. ப்ரீ ஃபைனல் செமஸ்டரானே உங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் எழுதாத 5th செம் வரைக்கும் தான் உங்ககிட்ட மார்க் ஷீட் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஃபைனல் செம் முடிச்சிடுச்சு, அதுக்கான மார்க் ஷீட் எல்லாமே இருக்குதுன்னா ஃபைனல் செமஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் கோர் சப்ஜெக்ட் மார்க்ஸ் நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அலைட் அண்ட் எலெக்டிவ் சப்ஜெக்ட் மார்க்ஸ் மட்டும் இந்த பாக்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோர் அண்ட் அலைட் அண்ட் எலெக்டிவ் சப்ஜெக்ட் மார்க்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான பேக் சைடில் நம்ம பார்க்கலாம் எப்படி இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுன்னு. அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ஒன்று வரும், அந்த ஐடியை வந்து இங்கே தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்டோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேக் வந்தோடனே ஹோம் பேஜ் வந்தோடனே இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் காஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களுடைய நேமு, என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, என்ன சப்ஜெக்ட்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்ளிகண்ட் ஸ்டேட் என்னவோ ஸ்டேட் கொடுங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. உங்களுடைய எவ்வளோ காஸ்ட்டாக அந்த காஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து இண்டிவிஜுவலாக ஆர்கனைசேஷனான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. இதில் அதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரொசீஜருக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ட்ரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டால் அந்த பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு செலான் நம்பர் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து டைரெக்டாக அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுவீங்களா சாஃப்ட் காப்பியாக, அங்கேயும் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய செலான் நம்பரில் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷான்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா, இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, இல்லை அதர்ஸான்னு கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் அதை கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு தமிழ்லேருந்து தான், இங்கிலீஷில் இருந்து தான், இல்லை அதர் லாங்குவேஜில் இருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் தமிழா, ஹிந்தியா, இல்லை அதர்ஸாக இருக்கும். எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் ஆஸ் த அபோவ்னா நீங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்னா இதில் சேம் ஆஸ் அபோவ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்னு கொடுத்தா மட்டும் போதும், சேவ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க, செலான் வந்து பே பண்ணி அதுக்கான
நம்பரையும் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணது அதில் வந்து கிரெடிட் ஆகலைன்னா அதுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ஒரு காப்பி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பி அனுப்பணும் இல்லையா, அதில் ஒன்று அட்டாச் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதனுடைய செலானியும் இது கூட அட்டாச் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எதுவோ அந்த கேம்பஸ்க்கு நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பேஜை லாகின் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜுக்குள்ளே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போன உடனே உங்களுக்கு வந்து அப்ளை இந்தியன் கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த உடனே ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு அது ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு கொடுங்க. ப்ரொசீடுன்னு கொடுத்த உடனே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நியூவாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது லாகின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியா ப்ளஸ் இல்லைனா மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய சைன்இன் கொடுங்க. ப்ரொசீடிங் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸு எடிட் பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ வந்துட்டு உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் ஐடி இங்கே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண டேட் வரும். இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய ஐடி நம்பரையும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டிரான்சாக்ஷன் பண்ணியோ அந்த டேட்டையும் போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன இருக்குது இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் இதெல்லாமே வெளியிட்டாங்கன்னா அது வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸில் உங்களுக்கு வரும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது உங்களுடைய பர்சனல் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் சர்ச் நோட்டிஃபிகேஷன் நியூவாக எதனா வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே வீடியோ போடப்படும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.